10th numbers and sequenceல exercise 2.7ல 7th sum பார்க்க போறோம். Find the 10th term of a GP ன்னு கொடுத்திருக்காங்க. Whose 8th term is 768 and the common ratio is 2 ன்னு கொடுத்திருக்காங்க. இதில் இப்போ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 10th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் 8th term கொடுத்துட்டு 8th term வந்து 768 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காமன் ரேஷியோ நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். T18 இங்கே என்னது 8th term அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். 8th term 9th term கொடுத்துட்டா அது TN வேல்யூ. அப்போ TN வேல்யூ தான் இது. அப்போ TNக்கு பதிலாக 8. அப்போ 8th term T8 ஈக்குவல் டு 768ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காமன் ரேஷியோனா என்னென்னா நமக்கு சிம்பிளாக ஆர்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு 2ன்னு தெரிஞ்சிச்சு. இதுலேருந்து ஃபைண்ட் தி 10th டேர்ம்னா T10ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம T10ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா TN ஃபார்முலா நமக்கு தெரியும். TN ஃபார்முலா என்னென்னா ARN-1. இந்த ஃபார்முலாவில் நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ நமக்கு இருக்குது. ஸோ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போது T8 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்க போகிறோம். அதுலேருந்து ARN-1 அப்படின்னு கொடுக்கும்போது n-1 அப்படின்னா என்னோட வேல்யூ 8 அப்படின்னு கொடுங்க. 8 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன வரும்? 8 - 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 7ன்ற வேல்யூ வரும். அப்போது ஈக்குவல் டு 768. இப்போ ஏ வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ஏ வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. R⁻7 அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஆர் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A × 2⁻7 ஈக்குவல் டு 768. அப்போது A × 2 அப்படின்ற வேல்யூவை 7 டைம் போட்டு நான் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 2 4 7 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருது அப்படின்னா 128 128 வருது. ஈக்குவல் டு 768. அப்போது நமக்கு ஏ வேல்யூ தான் வேணும். ஸோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் எல்லா வேல்யூவும் நம்ம ரைட் சைட் கொண்டு போகலாம். அப்போ 768 இங்கே மல்டிப்ளேயில் இருக்க வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் டிவைடில் வரும். டிவைட் 128ன்னு வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 128 டேபிளே கேன்சல் பண்ணால் 128 ஆர் 128 வரும். நெக்ஸ்ட்டு 768 வந்து 6 டைம் வரும். அப்போ ஏவோட வேல்யூ 6. இப்போது இதுலேருந்து ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக இதுலேருந்து நம்ம T10 வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு n வேல்யூ தெரியும். n வேல்யூ இதில் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆரோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி T10 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போது T10 ஈக்குவல் டு ARN-1 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆரோட வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்காங்க 2. அப்போ இங்கே 2. என்னோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ 10. அப்போது 10 - 1. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 6 2 10 - 1ன்னும் போது நமக்கு மைனஸ் பண்ணால் 9ன்ற வேல்யூ வரும். அப்போ 2 அப்படின்ற வேல்யூ 9 டைம் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னா 6 × 5 12ன்னு வருது. அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது T10ஓட வேல்யூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3072. அப்போ T10ஓட வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட்டு 8th sum. If A, B, C are in AP, then show that 3⁻A 3⁻B 3⁻C are in GP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ABC அப்படின்றது ஏபின்னு நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஷோ தட் 3⁻A 3⁻B 3⁻C அப்படின்றது ஜிபியா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு இதை மாதிரி கண்டுபிடிக்க சொல்லும் போது எப்போவுமே ஒன்று காமன் டிஃப்ரென்ஸ் அப்போது காமன் ரேஷியோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஏபிசி அப்படின்றது ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபி அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்னா காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்னென்னா D1 = D2 இதை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ D1 D2க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். T2 - T1. D2க்கு T3 - T2. இதை நம்ம போன எக்ஸசைஸ்லேயே படிச்சிருக்கோம். அப்போது நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போகிறோன்னா இதில் T1 T2 T3ஓட வேல்யூ என்ன அப்படின்னா T1ஓட வேல்யூ A, T2ஓட வேல்யூ B, T3ஓட வேல்யூ C. இதை அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது T2 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. T2க்கு B மைனஸ் T1க்கு A
ஈக்குவல் டு T3க்கு C மைனஸ் T2க்கு B. இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், பின்றது ரெண்டு சைடும் இருக்கனால ஒரே பக்கமாக கொண்டு வந்துக்கலாம். அப்போது பி இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த சைடில் நமக்கு என்னவா வரும்னா ப்ளஸில் வரும். ஸோ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இங்கே சி அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் ஏ அப்படின்றது ஈக்குவலுக்கு ரைட் சைட் நம்ம கொண்டு வரும்போது ப்ளஸ் ஏ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இங்கே 2b இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி 1 இருக்குது, இதுக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது 2b அப்படின்னு வரும் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இதை ஏபி வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிபி கண்டுபிடிக்க போகிறோம். இது ஜிபி இப்போ வந்து நமக்கு ஏபி தான் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் ஜிபி எடுத்துக்கும் போது காமன் ரேஷியோன்னு எடுப்போம். ஓகேவா, அப்போ காமன் ரேஷியோ அப்படின்னும் போது R1 ஈக்குவல் டு R2 அப்படின்னு எடுப்போம். R1க்கு வேல்யூ என்னன்னா T2 டிவைடட் T1 ஈக்குவல் டு R2ஓடது T3 டிவைடட் T2. அப்போது இதுலேருந்து அதே மாதிரி அதோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது ஏபின்னு எடுக்கும்போது நம்ம இந்த வேல்யூ எடுத்தோம், ஜிபி எடுக்கும்போது இதோட வேல்யூ எடுக்கணும். அப்போது T1 T2 T3 ஈக்குவல் டு T1க்கு ஃபஸ்ட்டு வேல்யூ 3 பவர் A, T2க்கு 3 பவர் B, T3க்கு 3 பவர் C. இப்போ இந்த வேல்யூவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். T2க்கு 3 பவர் B, அப்போது 3 பவர் B டிவைடட் T1க்கு 3 பவர் A ஈக்குவல் டு T3க்கு 3 பவர் C டிவைடட் T2க்கு 3 பவர் B. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்னா 3b இன்ட்டு 3b, ரெண்டுமே 3b தான் இருக்குது. ஸோ 3b இன்ட்டு 3b ஈக்குவல் டு 3c இன்ட்டு 3a அப்படின்னு வரும். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது பவரில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ பவரில் ஆட் பண்ணுங்கள் 3 பவர் 2bன்னு வரும். ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2b. நெக்ஸ்ட் இங்கே ஈக்குவல் டு இங்கேயும் பேஸ் ஈவனாக இருக்கனால நம்ம பவர் ஆட் பண்ணுறோம். அப்போது 3c ப்ளஸ் a அப்படின்னு வரும். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ நம்ம பவரை ஈக்குவல் பண்ணுங்கள், 2b ஈக்குவல் டு c ப்ளஸ் a. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஏபின்னு கண்டுபிடிச்சதும் இங்கே கொடுத்துருக்க ஜிபி கொடுத்துருக்கிறதும் ரெண்டுமே ஈக்குவலாக வருது. அப்போது இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஜிபி தான். அப்போது ஃப்ரம் 1 and 2 3 பவர் a, 3 பவர் b, 3 பவர் C are in GP. இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு 9th சம். இன் a GP the product of 3 consecutive terms is 27. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து 27 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆஃப் 2 terms taken at a time is 57 டிவைடட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி 3 terms. 3 terms வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னாலே ஏதோ ஒரு 3 termsனு சொல்லியிருக்காங்க, பட் அது என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பர் லைன் போட்டுக்கோங்க. இங்கே நடுவில் இருக்க நம்பர் என்னென்னா இங்கே ஏ, நம்ம ஆல்ரெடி ஏபிக்கு கண்டுபிடிச்சிருப்போம். இது ஜிபிக்கு இந்த மாடல் எடுக்கணும். இது ஏ, இதுக்கு அடுத்து போகிற நம்பர் ஏஆர், இதுக்கு அடுத்து இருக்க நம்பர் ஏஆர் ஸ்கொயர்ட், இதுக்கு அடுத்து இருக்க நம்பர் ஏஆர் கியூப். இதை மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சைடில் போகிற மைனஸ் சைட் போகிறது, நெகட்டிவ் சைட் போகிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா டிவைடில் இருக்கும். ஏ டிவைடட் ஆர் ஸ்கொயர்ட், ஏ டிவைடட் ஆர் கியூப். இதை மாதிரி போயிட்டுருக்கும். இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் அப்படின்னும் போது நம்ம மிடில் இருக்க 3 டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ மிடில் இருக்க டேர்ம் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 27ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதுலேருந்து லெட் தி consecutive terms என்னென்ன டேர்ம் 3 டேர்ம் கொடுத்துருந்தாங்க, இந்த 3 டேர்ம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏ டிவைடட் ஆர் ஏ ஏஆர். ப்ராடக்ட்னாலே நம்ம மல்டிப்ளேயில் எழுதணும். ஸோ அதனால நம்ம இப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு அதோட வேல்யூ நமக்கு ப்ராடக்ட் 27. அப்போது 27. இப்போது இதை நம்ம மல்டிப்ளேயில் தானே எழுதணும். ப்ராடக்ட்னாலே மல்டிப்ளே, சம்முனா ஆடுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அப்போ ப்ராடக்ட்னா மல்டிப்ளே. அப்போது இங்கே இருக்க ஆருக்கு இந்த ஆரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போது இங்கே ஏன்னு 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், ஏ கியூப் ஈக்குவல் டு 27. இப்போ இங்கே ஏ கியூப் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி வர மாதிரி எழுதிங்க, கியூப் வர மாதிரி. அப்போ 27 எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா
3 cube அப்படின்னு சேஞ்ச் பண்ணால் 27 வரும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 27 வரும். அதனால் 3 பவர் 3ன்னு எழுதியிருக்கோம். இப்போது பவர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால நம்ம a ஈக்குவல் டு 3 பேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். a ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்ம 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வேல்யூ நமக்கு தேவை, ஆரோட வேல்யூ தேவை. ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டது 3 டேர்ம்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம். இது வந்து ப்ராடக்ட்னும் போது நம்ம மல்டிப்ளையில் எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் எடுக்கிறது நம்ம ஆடில் எடுக்கணும். எப்படின்னா ஏஆர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏஆர் நெக்ஸ்ட்டு ஏஆர் இன்ட்டு ஏ டிவைடட் ஆர்னு எடுக்கணும். அதாவது எப்படின்னா ஏ டிவைடட் ஆர் இன்ட்டு ஏ. ஃபஸ்ட்டு இது ரெண்டு நம்பரையும் எடுத்து மல்டிப்ளே ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் ரெண்டுமே எடுக்கணும். அப்போது ஏ இன்ட்டு ஏஆர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏஆர் ஏ டிவைடட் ஆர், ஏஆர் இன்ட்டு ஏ டிவைடட் ஆர்னு வரும். இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்னா ஆடில் எழுது, சம்முனா ஆடு. அப்போது அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 57 டிவைடட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே ஏ இருக்கனால இங்கே ஏ ஸ்கொயர்ட் டிவைடட் ஆர் ப்ளஸ் இங்கேயும் ஏ ஸ்கொயர்ட் ஆர் ப்ளஸ் இங்கே ஏ ஸ்கொயர்ட் ஆர் டிவைடட் ஆர்னு வரும். இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 57 டிவைடட் 2ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கேருந்து என்ன பண்ணலான்னா, இது மூணுத்துலேயுமே பாருங்கள் ஏ ஸ்கொயர்ட் அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ இது எல்லாமே காமனாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர்ட் அப்போ உள்ள 1 டிவைடட் ஆர் இருக்கும், ப்ளஸ் இங்கேயும் ஏ ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா உள்ள ஆர் மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் இங்கே எதுவுமே இருக்காது ஏன்னா ஏ ஸ்கொயர்ட் போயிடுச்சு, நம்ம ஆர் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இங்கே 1ன்னு போடுங்க. 57 டிவைடட் 2. நெக்ஸ்ட்டு இங்கே ஏ அப்படின்ற வேல்யூக்கு பதிலாக நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர்டு அப்படின்றது பதிலாக 3 ஸ்கொயர்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர்ட் அப்படியே 1 டிவைடட் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57 டிவைடட் 2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்டு இருக்கனால இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 இன்ட்டு 3 பவர் 2 அப்படின்னா 3 இன்ட்டு 3ன்னு போடுவீங்க. இப்போ 3 3s எத்தனை இங்கே 9 வரும். இப்போ 1 டிவைடட் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57 டிவைடட் 2ன்னு வரும். இங்கே 9 இருக்கனால இதை நம்ம என்ன ஈக்குவலுக்கு இந்த சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ 1 டிவைடட் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57 டிவைடட் 2. இங்கே 1 டிவைடட் இங்கேருந்து 9 டிவைடட் 1 அப்படின்ற வேல்யூ இருக்கிறதா அர்த்தம் இல்லையா. அப்போ இது இங்கேருந்து ஈக்குவலுக்கு இந்த சைடில் வரும்போது எப்படி வரும்னா மல்டிப்ளேயில் வரும். மல்டிப்ளேயில் எப்படி வரும்னா 1 டிவைடட் 9 வரும். ஏன்னா நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண முடியும், 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 3s 9, 1 3s 3, பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே 27 வரும்போது 9 3s 27 அப்படின்னு வரும். பேலன்ஸ் இருக்க நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 1 டிவைடட் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 19 இன்ட்டு 1 19, 2 3s 6. நியூமரேட்டர் வேல்யூவை நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன், டினாமினேட்டர் வேல்யூவை டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதிலேருந்து அப்போது இங்கே ஃபுல்லாக ஆர் வர மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர் அப்படின்ற வேல்யூ வரும்னா இங்கே 1 நம்ம அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 1 1s 1, அப்போ மேலே 1 தான் வரும். ப்ளஸ் இங்கே ஆர் மட்டும் இருக்குன்னா ஆர் டிவைடட் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக ஆர் வரும்னா இங்கே ஆர் போடுவீங்களா, அப்போ மேலேயும் ஆரும் ஆர் ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போ நடுவில் ஆர் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே 1 இருக்குன்னா 1 டிவைடட் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 டிவைடட் 1 இங்கே ஆர் அப்படின்ற வேல்யூன்னா இங்கேயும் ஆரால் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே ஆர் வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 19 டிவைடட் 6. இப்போ இங்கே கொடுத்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 19 ஆர்னு வரும். இந்த 6 உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது 6 ப்ளஸ் 6 ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6 ஆர் ஈக்குவல் டு 19 ஆர்னு வரும். எல்லாத்தையும் ஒரே சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போது 6 ஆர் ஸ்கொயர்ட் ஃபஸ்ட் 6 ஆர் போட்டதுக்கப்புறம் இங்கேயும் நம்பர் இருக்குல்ல, இதையும் ஆர் வேல்யூவும் கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ் 19 ஆர் இங்கே ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போது 6 ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் 19. இப்போது இங்கே 2 நம்பர் இருக்கு இல்லையா, இங்கே ஆர் வேல்யூ 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் அப்படின்னா நமக்கு 13 வருது. 13 ஆர், ஏன்னா பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் தான், மைனஸ் 13 ஆர் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போது இதில் பாருங்கள் ஏதாவது நம்பர் காமனாக வெளியே எடுக்க முடியாது. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 6 6 36,
கீழே -13 வரணும். நம்ம இங்கே போடுற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பரும் இந்த போடுற இங்கே 2 நம்பர் வருதில்ல, அதை ரெண்டுத்தையும் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த நம்பர் வரணும். அப்போ எந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 4s are 36ன்னு வரும். இது ரெண்டுத்துக்குமே மைனஸ் போடுங்க. மைனஸும் மல்டிப்ளேயில் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். நம்ம ஆட் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணாது, 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது 13 வருது, -13. ஸோ இங்கே முன்னாடி 6 இருக்கனால 6 டிவைட் பண்ணுங்கள். அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 3 2s are 6. இங்கே r வரும். நெக்ஸ்ட் இங்கேயும் 3 3s are 9, 2 3s are 6ன்னு வரும். இங்கே r. அப்போ கீழே இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இங்கே -3ன்னு வரும். அப்போது 2r -3, இன்னொரு நம்பர் என்ன 3r -2 = 0. இப்போ இது ரெண்டுத்துக்குமே 0 அப்ளை பண்ணுங்கள். 2r -3 = 0, 3r -2 = 0ன்னு வரும். அப்போது 2r இங்கே -3 ஈக்குவலுக்கு இந்த சைடில் +3ஆக மாறும், 3 r = 3. இங்கே மல்டிப்ளேயில் இருக்க 2 டிவைட் 2ஆக மாறும். அப்போ r வேல்யூ 1 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று 3r = 2, r = 2 / 3ன்னு வரும். இப்போது 2 வேல்யூ r வந்திருக்கு. பட் நமக்கு a வேல்யூ 1 தான் வந்துச்சு. r வேல்யூ 2 வந்திருக்கனால நம்ம போடுற 3 டேர்ம்ஸ் கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 3 டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 தடவை கண்டுபிடிக்கிறதா இருக்கும். a வேல்யூ ஒரே வேல்யூ தான். a வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 3 அப்படின்ற வேல்யூ, அதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். a = 3, இங்கேயும் a = 3. பட் r வேல்யூ 2 இருக்குது. அப்போது ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது 3 / 2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த சைடில் r 2 / 3 அப்படின்ற வேல்யூ, இந்த வேல்யூ எடுத்துக்கணும் 2 / 3. இப்போது 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்னும் போது நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம் a / r, ar எடுத்தோம். அதே தான் இங்கே எடுக்க போகிறோம். a / r, ar இப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ ஏக்கு நமக்கு வேல்யூ தெரியும், ஆருக்கும் வேல்யூ தெரியும். இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போது ஏக்கு 3 / 2ன்னு வரும். இங்கே ஏக்கு 3, இங்கே ஏக்கு 3 × 3 / 2ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி 3 / 2 / 3, 3 × 2, 3ன்னு வரும். இப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி வரும் 3 இங்கே இன்ட்டு 3 / 2 அப்படின்றது ரெசிப்ரோக்கலில் சேஞ்ச் ஆகிடும். அப்போ எப்படி வரும்னா 3 / 2ன்றது 2 / 3ன்னு வரும், 3 இங்கே 3 3s are 9 / 2ன்னு வரும். இங்கே பாருங்கள் அதே மாதிரியே இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. இதுவும் ரெசிப்ரோக்கலில் சேஞ்ச் ஆகும்போது 2 / 3ன்றது 3 / 2ஆக மாறும். இங்கே 3 மேலே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, கீழே 3ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இதை மேலே இருக்க நம்பர் இதை எடுத்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வருது 2, 3, 9 / 2ன்னு வருது. இது ஒரு வேல்யூவாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது மல்டிப்ளை தான் பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். அப்போ 3 3s are 9 / 2, 3 இங்கே கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, 1 3s are 3, 2 3s are 6. அப்போ இங்கே என்ன வருது 2. அப்போது 2 வேல்யூமே நமக்கு ஒரே மாதிரி தான் வருது. இதுதான் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். இவ்வளோ தான் இந்த சம்.